நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். ஊழல் மற்றும் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டுகளில் சிக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எதிராக ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மாநில போலீசாருக்கு அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் வழக்கு பதிவு செய்யும் முன்பாக சிபிஐயிடம் அனுமதி பெற வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. ராஜஸ்தானில் மத்திய அரசு ஊழியர் ஒருவருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவருக்கு எதிராக அம்மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை கிரிமினல் வழக்கு பதிவு செய்தது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தவோ வழக்கு பதியவோ முழு அதிகாரம் இருக்கிறது என தீர்ப்பு கொடுத்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வரும் குற்றச்சாட்டுகளை மாநில விசாரணை அமைப்போ மத்திய விசாரணை அமைப்போ அல்லது வேறு விசாரணை அமைப்போ விசாரிப்பதற்கு ஊழல் தடுப்புச் சட்டத்தில் உள்ள 17வது பிரிவு வழிவகை செய்கிறது. ஒரு மத்திய அரசு ஊழியருக்கு எதிராக சுமத்தப்படும் லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கிரிமினல் வழக்கு பதியவோ அல்லது விசாரணை நடத்தவோ மாநில போலீசாருக்கும் மாநிலத்தின் சிறப்பு விசாரணை அமைப்புகளுக்கும் எந்த அதிகாரமும் இல்லை என ஊழல் தடுப்புச் சட்ட பிரிவு 17இல் கூறவில்லை. மத்திய அரசு ஊழியருக்கு எதிரான லஞ்சம் ஊழல் வழக்குகளை சிபிஐ வசமிருந்து மாநில போலீசாருக்கும் மாநில போலீசாரிடமிருந்து சிபிஐ விசாரணைக்கும் ஒப்படைக்கப்பட்டே வருகிறது. ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்களும் புலனாய்வுக்கு உட்பட்டவைதான் என்பதால் மாநில போலீசார் அதை விசாரிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாக சிபிஐயிடம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இவ்வழக்கில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது.